சத்யா, எனக்கு வேற தூக்கமே வர மாட்டேங்க. ஆமாட்டி, எனக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. நாளைக்கு காலையில அத்தை மாமாவும் ஆதியும் வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும் போல இருக்க. அட பைத்தியக்காரி, நான் அதுக்கு சொல்லல, உண்மையிலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன். உங்க அக்காலையும் என் தங்கச்சியும் பாரு, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காவ. என்ன மழை பெய்யுது பத்தியா? திருவிழாக்கு இப்படிதான் மழையா இருக்குமோ? அது எப்படி நம்ம ஹாஃப் சாரி எல்லாம் உடுக்கிறதுக்கு? இங்க எப்போ இப்படிதான் நந்தினி. இந்த திருவிழாக்கு 2 நாள் முன்னாடி நல்லா மழை பெய்யும் பாத்துக்க. இப்படியெல்லாம் உண்டோ? எப்பவுமே மழை பெய்யும், சில நேரம் பெய்யாது. திருவிழா அன்னைக்கு மட்டும் மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா மாதிரி இந்த ஹாஃப் சாரி எல்லாம் கட்டும்போது ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும். ஆமா பத்தியா. ஏட்டி, மணி எத்தனை இருக்குமோ? எப்படி ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கேன். தூக்கமே வர மாட்டேங்க பத்தியா நந்தினி. ஆமா, எனக்கும் தான். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அத்தையும் மாமா வந்துருவாங்களா? ஆமா. இல்லை, நான் ஃபோன் நம்பர் எல்லாம் தரமாட்டேன். நீங்கள் ஏன் பின்னாடியே வராதீங்க. எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா மாதிரி பிரச்சனை ஆயிரும். ஏட்டி, யார்கிட்டயும் பேசக்கூடிய சத்தம் கேக்கு? ஆமா, எனக்கும் அதான் தெரியல. யாரோ பேச மாதிரி இருக்கலாம். நீங்கள் போங்க, என் பின்னாடி வராதீங்க, போயிருங்க. யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆமா நந்தினி, மறுபடியும் சத்தம் கேட்கி. யாரா இருக்கும்? ஒருவேளை அத்தை மாமா வந்திருப்பாங்களோ? ஏட்டி, பேசுத நீட்டா கேளு. யாரும் வந்துடாத போயிடாதன்னு சொல்ல மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஒருவேளை எங்கள் அக்கா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காளோ என்னமோ? நம்ம எந்திரிச்சு பார்ப்போம். நான் போகிறேன். எங்கள் வீட்டில் தேடிட்டு இருப்பாவ. சின்ன பொண்ணத்தை வந்துட்டாவன்னா மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. ஏட்டி, உன் தங்கச்சி தான் ஏதோ தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கா. கிட்டவை என்ன பேசுகான்னு கேட்போமா? அவள் என்ன பேசுகான்னு எனக்கு நல்லா தெரியுது. நாளைக்கு ஆவட்டும், இவளுக்கு இருக்கு நல்லா. அம்மிட்ட போட்டு கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. ஏட்டி, என்னடி பேசுகா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு. என்ன விஷயம்னு நான் உனக்கு நாளைக்கு காலையில் சொல்லுவேன். இன்னைக்கு அவள் தூக்கத்திலே பேசிட்டு கிடக்கட்டும். நாளைக்கு காலையில் ஆகட்டும், இவளுக்கு இருக்கு. ஏட்டி, என்னடி சொல்லிட்டி? வேற ஒன்றும் கிடையாது. இவன் அந்த பையன்கிட்ட பேசியிருக்கா. அதுதான் அவளுக்கு கனவா வந்திருக்கும் போல இருக்கு. அதான் தூக்கத்தில் பேசிட்டு இருக்கா. எந்த பையன் சத்யா? நான் அப்பதே சொன்னோம்ல நந்தினி, ஒரு பையன் உண்டு இவள்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னான்ட்டு. இவன் அந்த பையன்கிட்ட பேசியிருக்கான்னு நினைக்கேன். அதனால தான் ஃபோன் நம்பர் தரமாட்டேன், நான் போறேன், எங்கள் வீட்டில் தேடுவாவேன்னு எதோ புலம்பிட்டு இருக்கா நைட்டு தூக்கத்தில். நான் அப்பதே கேட்கும்போது என்கிட்ட என்ன சொன்னான்னு பார்த்தியா? என்கிட்ட அவள் சொன்னா, நான்லாம் பேசவே இல்லை, அந்த பையனை நான் பார்க்கவே இல்லைன்னா. கள்ளி, எனக்கு வெறும் கள்ளி. இவன் நைஸா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தான் நினைக்கேன். நாளைக்கு ஆவட்டு, இவளுக்கு இருக்கு. சும்மா இருட்டி, அதெல்லாம் கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணாத. இதெல்லாம் அப்படியே ஈஸியாக விட்டுரு. உனக்கு தெரியாத நந்தினி, எங்க அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோயேன், பிடிச்சி சாத்தி போடுவா. அவளோட படிப்பு இல்லை, என் படிப்புன்னு சேர்த்து நிப்பாட்டி வச்சிருவா. ஏட்டி, அவன் வந்து பேசியிருக்கலாம் மாட்டா. இந்த கனவுல வந்து நடந்தது தான் கனவா வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு நினப்புல படுத்திருப்பா, அது அப்படியே வந்திருக்கும். நீ எதுக்கு சும்மா இதெல்லாம் போட்டு நினச்சிட்டு இருக்க? இவ என்ன பண்ணாலும் எங்க அம்மா என்னதான் தூக்கிப்பட்டு அடிப்பா. நீங்க 2 பேரும் கூட்டு கலவானின்னு சொல்லிட்டு வேணும்னா நாளைக்கே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவா. உனக்கு என் அம்மையை பத்தி தெரியாது. ஏம்மா, சித்தி என்ன அவ்வளோ டெரரோ? பின்ன என்ன நினைச்ச? பாவம் நினைச்சியோ? உங்கள்கிட்ட எல்லாம் தான் இப்படி இருக்கா. எங்கள்கிட்ட எல்லாம் சிரிச்சு கூட பேச மாட்டா தெரியுமா எங்க அம்மா. நீங்கள் திருவிழாக்கு வருவீங்களா? நம்ம அங்கே வச்சு பார்ப்போம். பைத்தியக்காரி என்னெல்லாம் புலம்பிட்டு இருக்கான்னு பாரு. இவகிட்ட மட்டும் அம்மா படுத்திருந்தா என்ன இருக்கும்? இன்னைக்கு அம்மைக்கு எல்லாம் தெரிஞ்சு 2 பேரையும் நாளைக்கு சாத்தி விடுவா. இவ வேற சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து பேய் மாதிரி. சரி வா, நம்ம இப்போ படுப்போம். நாளைக்கு காலையில் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளே கண்டுபிடிப்போம். ஆமாம், இவள்கிட்ட கேட்டாலாம் உண்மையை சொல்ல மாட்டா. நாளைக்கு பார்க்கட்டு இவ வெளியே எங்கேயாச்சும் போனால் பின்னாடியே போயிட வேண்டியதான். இவ பேசுகாலா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் கண்டுபிடிச்சா அம்மையிட்டே போட்டு கொடுத்துருவேன். சும்மா வெட்டி சத்தியா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, சின்ன விஷயம் தான். நீ பேசாமல் படுத்து உறங்கி. நாளைக்கு காலையில் வர அத்தையும் மாமாவும் வருவா. சீக்கிரம் எந்திக்கணும். சரி. ஏம்மா, தூக்கம் வேற கண்ணை விட்டு போகவே மாட்டேக்கு. அண்ணன் வேற 4 மணிக்கு வந்துடுவேண்ணா. மணி 3:30 ஆயாச்சு. இன்னும் நம்ம நல்லா படுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், மாதிரி அண்ணன் வந்தால் நமக்கு கதவு தட்டினா கேட்காது. அதனால நம்ம இன்னும் சோஃபாலேயே இருப்போம். மணி எத்தனை? இன்னும் 3:30 தானா? நம்ம இப்போ கட்டிலே படுத்துட்டோன்னா நல்லா உறங்கிடுவோம். மாதிரி அண்ணன் வந்தால் தெரியாது, ஃபோன் அடித்தாலும் கேட்காது. இவன் என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கா? ராணி ஏக்கா, நீ என்ன உறங்கலையா? ஏன் இங்கே வந்து நிற்க? ஒன்றும் இல்லாட்டி, எனக்கு உறக்கம் வரல. தண்ணி குடிக்கலான்னு இருந்துச்சுன்னா பார்த்தா ஹாலில் வந்து லைட்டு கிடந்துச்சு. சரி, யாரும் நிற்கலாம் என்னன்னு பார்க்கலான்ட்டு இங்கே வந்தேன். அப்படியாக்கா, அண்ணன் ஒரு 4 மணி போல் வந்துடுவேன்னு சொன்னால. மணி 3:30 ஆயாச்சு. நானும் எந்திரிச்சேன். மாதிரி திருப்பி படுத்துட்டோம்னா நல்லா உறங்கிடுவேன். அதனால தான் சரின்ட்டு இங்கே ஹாலில் வந்து இருக்கேங்க்கா. ஆமாம், நானும் ஃபோனில் ஒரு 3-3:45 போல் அலாரம் வச்சுருந்தேன். அண்ணன் ஒரு 4 மணிக்கெல்லாம் வருவான்னா ஒரு 4-4:15 வந்துடுவாங்களா. நம்ம உறங்கிடக்கூடாதுன்னு நான் ஃபோனில் அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன்.
அப்படியா, சரி சரி. அப்போ சரிக்கா வாங்கினு இரு, அண்ணன் இப்போ வந்துடுவாள்ல. மாதிரி வந்துட்டு நேரம் அடுக்கலைக்குள்ளே போய் காலையில் உள்ள சாப்பாடு எல்லாம் பார்க்க வேண்டியதுதான். உனக்கு உறக்கம் வரும்னா நீ போய் படுத்துக்கோக்கா. இனி எங்கே போட்டு உறக்கம் வர்றதுக்கு? இனி எல்லாரும் வருவாவ, நீ மாதிரி அம்மா செல்வி எல்லாரும் வருவாங்க. அதே நினப்பில் இருந்தால் உறக்கமே வராது. ஆமாம், எனக்கும் அப்படிதான். இது திருவிழா நேரம் வந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், எனக்கும் உறக்கமே வராதுக்கா. ஏன் நின்றுட்டே இருக்கீங்கன்னு வந்து இரி. எல்லாரும் வீட்டுக்கு வருவாவ, விருந்துக்காரெல்லாம் வருவாவ, பிள்ளைகளெல்லாம் நிற்கும். நாளைக்கு என்ன செய்யறதுக்கு, நைட்டுக்கு என்ன செய்யறதுல சாப்பாடு அப்படி இப்படி ஒன்று நினச்சி எனக்கு உறக்கமே வராது. எனக்கு அப்படிதான், சந்தோஷத்தில் எனக்கு உறக்கமே வரல. நாளைக்கு வேற அண்ணன் வருவாவ, அண்ணனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஆமாம், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த வாட்டி தான் திருவிழாக்கு நிற்காங்க. இல்லைன்னா நீ இருக்க மாட்டா, இல்லைன்னா அண்ணன் இருக்க மாட்டாவ. ஆமாம், இந்த வாட்டி திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணணும். இக்கா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நீ கோவப்பட மாட்டேலா? சொல்லு ராணி. அக்கா, உனக்கு தான் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுலாம். பேசாமல் நீ பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு இங்கேயே ஒரு வீடு பார்த்து வந்திருக்கா. ஐயே, அது எப்படி அவர் அங்கே தனியாக விட்டுட்டு? பிஸ்னஸை பார்த்துக்க தான் ஆள் இருக்குல்ல. எப்பயாச்சும் போய் வந்து இருந்தால் போதும் தானே. இப்போ தான் ஃப்ளைட்டெல்லாம் விடுவாங்க, ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்துடலாம், ஒரு நாளையிலே போயிட்டு வந்துடலாம்ல. எல்லா பிஸ்னஸுக்கும் நானும் சைன் பண்ணணும் ராணி. என்ன ஒரு தேவைனாலும் நானும் சைன் பண்ணாதான் நடக்கும். ஆமாக்கா, நீ போயிட்டு மாதிரி உனக்கு அந்த நேரத்தில் நீ போயிட்டு வந்துடலாம்ல. பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கா. இன்னும் பிள்ளைகளெல்லாம் படித்து முடிச்சாச்சு, இன்னும் ஒரு 1-2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே. நம்ம ஊரில் தானே மாப்பிள்ளையெல்லாம் பார்ப்பேன். ஆமாம், நான் நம்ம ஊரில் தான் மாப்பிள்ளை பார்க்கணுன்னு நினச்சி வச்சுருக்கேன். ஆனால் அவங்களுக்கு யாரை பிடிக்கும் என்னன்னு உள்ளது நமக்கு தெரியாதுல்ல. இக்கா, என்னக்கா பேசுக நீ? லவ் மேரேஜ் அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிடாத. நம்ம ஊரில் பார்த்து நல்ல பையனா நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அதெல்லாம் அந்த காலத்தில் ராணி. நம்மலாம் கல்யாணம் பண்ணும்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கு மரியாதை கிட்டக்கூடாது, அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாப்பிள்ளையே நம்ம கல்யாணம் பண்ணோம். இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. பிள்ளைகளே பார்த்து வச்சிருவே, நம்ம கட்டி கொடுக்க வேண்டியதான், அவ்வளோதான் நம்ம வேலை. அதுக்குன்னு எந்த பையனையாக கூட்டிகிட்டு வந்து இவனை தான் நான் கட்டிக்குவேன்னா கட்டி கொடுக்க முடியுமா? அது முடியாது தான் ராணி. நம்ம பிள்ளைலாம் அப்படி எந்த குழியிலையாவது போய் விழுந்துடாது. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளை நம்ம நம்பணும். ஆமாம் ராணி, எனக்கு இந்த நந்தினியை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவன் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்குவா. ஆனால் ஜனனி இருக்காளா, அவன் என்ன சொல்லுகாலோ அந்த பிடிச்ச பிடியில நிற்பா. அதெல்லாம் இந்த வயசில் பிள்ளைகள் அப்படிதாக்கா இருக்கும். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்னத்த சரியாகுமோ, பிள்ளை மூத்த பிள்ளைன்ட்டு நானும் அவரும் செல்லம் கொடுத்து அவளை இப்படி பண்ணி வச்சுருக்கோம். அவள் என்ன சொல்லுகாலோ அதான் அந்த வீட்டில் நடக்கும் ராணி. நம்ம சொல்லுறதுக்கெல்லாம் காது கொடுத்தே அவள் கேட்க மாட்டா தெரியுமா. அவளை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கா கவலைப்படுறதுக்கான்னு தெரியல. நல்லா படிப்பா, நல்ல மார்க் வாங்கியிருக்கா. இனி என்ன வேலைக்கு போனாலும் அவளுக்கு அந்த வேலை கிடைக்கும். அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நாளைக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுல. ஆனால் நாளைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டியா, ஒரு மருமகளா, ஒரு அம்மாவா போகிறதுக்கு இவ கொஞ்சம் கூட லாய்க்கே கிடையாது ராணி. அதை நினச்சிதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பையன் இனிமேல பிறக்க போகிறான். ஆல்ரெடி பிறந்திருப்பான். நம்ம ஊரில் இருந்தால் சந்தோஷம்தான். நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். பிறந்து இவ்வளோ வருஷமாவே ஒரு நாள் கூட அவள் கிச்சன் பக்கத்தில் வந்ததே கிடையாது ராணி. ஒரு டீ போட கூட அவளுக்கு தெரியாது. இங்கே கொஞ்ச நாள் நில்லுக்கா. இதான் பிள்ளைகளெல்லாம் படித்து முடிச்சாச்சுல. இனிமே அவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து உங்களை காப்பாற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் இங்கே நில்லு, அவளை நைஸாக நம்ம வழிக்கு கொண்டு வருவோம். என்னமோ தெரியல, எல்லாம் சரியா இருக்கா. நீ அதை பற்றி நினச்சி கவலையே படாத. ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன தனியாக வளர்ந்ததுனால அவள் கொஞ்சம் பிடிவாதக்காரி, அவ்வளோதான். என்னமோ எனக்கு அவளை நினச்சிதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையன் கிடச்சா நல்லது தான். கண்டிப்பாக கிடப்பா, நீ கவலையே படாத. சரி ராணி. இக்கா, யாரோ கதவு தட்ட சவுண்டு கேட்கா. அண்ணன் வந்துட்டான்னு நினைக்கேன். ஆமாம், வா போய் பார்ப்போம். இக்கா இருக்கா, அண்ணன் தானே தெரியாதுல. ஃபோன் பண்ணி பார்ப்போம். அண்ணனா இருந்தால் மட்டும் கதவு திறக்கலாம். ஆமாம்மா, நீ சொல்லதும் சரிதான். ஃபோன் பண்ணி பாரு. யாரோ ஃபோன் அடிக்காவல. ஏக்கா, அண்ணன் தான் ஃபோன் அடிக்காவ. அப்போ வெளியே நிற்கிற அண்ணன் தான். வா, கதவை போய் திறப்போம். சரி வாராணி. என்ன வந்துட்டியா? சரிண்ணே, நின்னுக்க. நாங்கள் என்ன ஹாலில் தான் இருக்கோம். வாரேன், கதவை திறக்கேன். ஏக்கா வா, அண்ணன் வந்தாச்சு. மைனி, அண்ணே வாங்கண்ணே, நல்லா இருக்கேன். என்ன யாரோ பேசக்கூடிய சவுண்டு கேட்கு. இந்த சுவாணி பிள்ளை மறுபடியும் தூக்கத்தில் உளறிட்டு இருக்கா போல இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சுவாணி நல்லா குரட்டு விட்டு உறங்கிட்டுல இருக்கா. மாதிரி யாரு பேசாத. மணி எத்தனை? இது மணி 4:30 ஆயிட்ட. ஒருவேளை அத்தையும் மாமாவும் வந்திருப்பாங்களோ? ஐ ஜாலி, அத்தையும் மாமாவும் வந்தாச்சு. இந்த சத்யாவே எழுப்போம். சத்யா, எந்திரி சத்யா. இடி எதுக்கு இப்ப எழுப்பிட்டே இருக்க? நானே உறக்க வராம இப்பதான் உறங்கி வந்து அதுக்குள்ள எழுப்பி விட்டாச்சு. இடி எந்திரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எந்திரி டக்குன்னு. என்ன விஷயம் சொல்லு. ஏடி, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஒரே குஷியாயிருவேன்.
இப்போ நீ என்ன விஷயம்னு மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோயேன், நீ இங்க இருந்து அழ போற. சத்யா, வெளியே வந்து பாரு, அத்தையும் மாமாவும் ஆதியும் வந்தாச்சு. நிஜமாவா? ஆதியும் வந்திருக்கானோ? ஆமாட்டி, எனக்கு சத்தம் கேட்டு நான் வெளியே போய் பார்த்தனா, அத்தை மாமா மாதிரி ஆதி நிக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. அத்தையும் மாமாவையும் பார்த்தேன். அப்ப கண்டிப்பா ஆதி நிப்பாம்ல. ஏ ஜாலி ஜாலி ஜாலி. டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா, ஆதி வந்தாச்சே, ஆதி வந்தாச்சே. இவன் என்ன இந்த ஆட்டம் ஆடுகா? ஜாலியா இருக்குடி, அத்தை பையன் வந்தாச்சு. எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா அவனை பார்த்து? அவன் என்னமோ ஒன்ன பக்கம் வந்த மாதிரி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. இடி வா வெளியே போய் பார்ப்போம். இடி இப்போ நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு பாரு, தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம போய் பார்க்க கூடாது டி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம முத பார்க்கும்போது அழகா இருக்கணும் டி. அவன் நம்மளை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடணும். என்ன இவ பெரிய அல்பையெல்லாம் இருக்கா? இட்டி இப்பவே நம்ம அல்ப மாதிரி அங்கே போய் நிற்க கூடாது. ஆதி அத்தை பொண்ணுங்க எங்க, அத்தை பொண்ணுங்கன்னு தேடணும். அப்போ நம்ம சும்மா ஜோதிகா மாதிரி ஸ்டைலாக போய் நிற்கணும் டி. எது, நானும் நீயும் ஜோதிகா மாதிரி? ஆமாட்டி, அப்பந்தான் அவன் அப்படி பார்த்த உடனே வாவ் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா? அப்ப இப்ப என்ன சொல்லி வர? இப்ப நம்ம அங்க போக கூடாதுன்னு சொல்லியோ? ஆமாட்டி, அங்க போக கூடாது. ஆனா இங்க நின்று எட்டி பார்க்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. சரி, அப்ப வா எட்டி பார்ப்போம். அத்தை பையனை ஓரமா ஓர கண்ணால பார்ப்போம். ஓகே, கம் ஆன். ஓர கண்ணால என்ன ஓர கட்டுறா, ஜாட காட்டி ரொம்ப வாட்டி வதக்கிறா, வான வில்லாட்டம் வந்து எட்டி பார்க்கறா, வளைச்சு போட்டா ஃபிகர்டா. ஹாய் ஹாய். எட்டி கத்தாத, அவனுக்கு கேட்ற போகுது. இடி தள்ளிட்டி மறைக்காத. இன்னும் நாங்க தள்ளிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவன் நம்மளை பாத்துருவான். சரி சரி நில்லு.